வினோத் சாருடைய இயக்கத்தில் உருவாகும் ஜனநாயகன் திரைப்படம் விஜய் சாருடைய கடைசி படமாகவும் அரசியல் பிரவேசத்திற்கு முன்னோட்டமாகவுமே இருக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. இது ஒரு அரசியல் அதிரடி திரைப்படமாக உருவாகி இருக்காம். ஆனால் இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தி, படத்துடைய மையக்குரு, விஜய் சாருடைய அரசியல் பின்னணி ஆகியவற்றால சில சிக்கல்களுமே எழுந்திருக்கு. அக்டோபர் மாதம் வெளியாக வேண்டிய இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 2026 பொங்கல் தினத்துல ரிலீஸ் ஆகுது. ஆனா விஜய் சாருடைய அரசியல் பிரவேசத்தால 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய வெளியீடு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த தேதியுமே மாற்றப்பட்டிருக்கான். விஜய் சாருடைய தாவேகா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த படத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு விமர்சனங்களுமே எழுந்தது. படத்துடைய போஸ்டர், ட்ரீசர் அரசியல் தலைவராக வச்சவர்களை சித்தரிப்பதால தேர்தல் ஆணையத்துடைய கண்காணிப்புக்கும் உட்படுத்தப்படலாம். படத்துல தாவேகா கொடி, சின்னம், பாடல்கள் இடம்பெறலாம் அப்படின்னு பல யூகங்களுமே கிளம்பிருக்கு. விஜய் சார் ஒரு அரசியல் தலைவராகவும் போலீஸ் அதிகாரியாகவுமே ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாச்சு. இதையெல்லாம் தாண்டி கரூர்ல விஜய் சார் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் பிரச்சனை ஜனநாயகன் படத்திற்கு பெரும் தடையாக மாறி இருக்கா. கரூர் விவகாரத்தை கூறி திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸிற்கு பெரும் சிக்கலை உருவாக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களுமே சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது கரூர் விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக ஒரு பக்கம் தாவேகா தான் அப்படின்னும், தாவேகா ஒரு பக்கம் திமுக தான் இதற்கு காரணம் அப்படின்னும் மாறி மாறி சண்டையிட்டு மேற்கொள்றாங்க. இதற்கு நடுவுல பல விசாரணைகளுமே மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை தாவேகா அலுவலகத்துல நடிகர் அஜித்குமார் அவர்கள் சந்திக்க இருக்காரா. சோ தளபதி விஜய் அவர்களோ இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல கரூர் மக்களை நேர்ல சந்திக்க இருக்கார். அதற்கு முன்னாடி ஏகே அவர்கள் இவரை சந்திப்பதால இருவருமே சேர்ந்து கரூர் செல்ல இருக்காங்களா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.